ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அவர் ஏன் உயிரோடு எழுந்தார் தெரியுமா? நம்ம எல்லாரையும் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற பொல்லாப்புகளில் இருந்து விடுதலையாக்கும்படி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கட்டுண்டவர்களை கர்த்தர் 6000 பிசாசுகள் பிடித்த மனிதன் வஸ்திரம் இல்லாதவராய் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டாலும் அதை அறுத்தெறிந்து கல்லறைகளிலே குடியிருந்து ஊரையே பயமுறுத்தி கலக்கி கொண்டிருந்தான். இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவனில் இருந்த பிசாசுகளை இயேசு வெளியே அனுப்பினார். எத்தனை பிசாசு? 6000 பிசாசுகள். அவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து அந்த ஊருக்கே இவாஞ்சலிஸ்ட் ஆயிட்டானா? அல்லேலூயா. பொல்லாப்புல இருந்து இயேசு விடுவித்தாரா? நீங்க நம்முடைய வாழ்க்கையும் கட்டி வைத்திருக்கிற அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் எல்லாம் அருந்து போகும்படி உயிரோடு எழுந்த இயேசு கிரியை செய்ய வல்லவரோ? ஹல்லேலூயா. நம்ம பாட்டு பாடுறோம். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், ஜெயிர் தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. நான் சொல்றேன், இயேசுவை மரணத்தின் சங்கிலிகளில் இருந்து அது தெரித்து போகும்படி விடுதலை ஆக்கின தேவ ஆவியானவர் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உனக்குள்ளும் உன் குடும்பத்திலும் உன் சபையிலும் நீ செய்கிற அனைத்திலும் இருப்பார். ஆனால் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் தொழிலுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் சபைக்கும் விரோதமாய் சாத்தான் கொண்டு வருகிற பாதாளத்தின் சங்கிலிகளை உயிர்த்தெழுந்த இயேசு முறித்து போட அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது. ஆமென். சபைனா வேற எதாவது நினைச்சுக்க, நம்ம எல்லாரும் தான் சபை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் சபை. அல்லேலூயா. பொல்லாங்குகள்ல இருந்து விடுவிக்க இயேசு வந்தார். அது மாத்திரமா கீழே என்ன சொல்றார்? அவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி. இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? நம்ம சர்ச்சில் கூட பாக்குறாங்க, இந்த கழுவுறேன், பினாயில் இல்ல, ஆசிட் போட்டு கழுவுறேன், காலில் விழாதடா. கல்யாணம் ஆனோடனே பாட்டி தாத்தா காலை தொட்டு கும்பிடாதன்னா என்னையே தாத்தாண்டு கும்பிடுறான். மானங்கட்டவனே, உன்னை நான் என்ன பண்றது? என் காலை தொட்டு கும்பிட்டா என்ன? அட்லீஸ்ட் நானாவது சாக்ஸ் போடுறேன், ஷூ போடுறேன். அழுக்கு காலோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவன் காலையும் விழுந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதங்களின் ஊற்று, நன்மைகளின் நாயகன் இயேசு ஒருவர் மாத்திரம் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு எண்ணத்தை கூட்ட மாட்டார். அப்ப பாருங்க, இயேசுநாதர் உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார்னா சும்மா கத்திட்டு கிடக்கலங்க. இந்த உலகத்துக்கு ஒரு நற்செய்தி அங்க இருக்கு. பொல்லாப்புகள், தீமைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் உயிரோடு எழுந்தார். இந்த செய்தி யாருக்கு போய் சேரணும்? பொல்லாப்பிலும் சாபங்களிலும் வாழ்கிற மக்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென். நீங்களே போய் அவங்க கிட்ட தலையை செஞ்சுட்டானே, ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்கண்ணே, நீ சொல்ற சாட்சிய நாய் கூட கேட்காது. நிறைய விசுவாசிங்க என்ன செய்யறாங்க? பிரதர், சிஸ்டர், உங்க நகையை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நான் அடகு வச்சு தரேன். நான் சொல்லட்டா, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்பதற்கு நீ சாட்சியா இருந்து என்னை ஆசீர்வதித்த இயேசு உன்னையும் ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டா, அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ரூமுக்குள்ள பயந்து ஒளிஞ்சிட்டு கிடக்குறாங்க. ஏசு அவங்க மத்தியில போய் என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன, அப்புறம் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய கைகளை உயர்த்தி அவர்கள் என்ன செய்தார்? அப்ப உயிரோடு எழுந்த இயேசு தன் பிள்ளை
ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் கை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். நீயா யார் கால்லயோ போய் விழுற? ஆமென். அவர் கால்ல விழு, ஆசீர்வாதம் உன் கால்ல வந்து விழும். பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 4:10. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும். இது என்ன சம்பவம் தெரியுமாங்க? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருக்குது. பிறவி சப்பானி, தாயின் வயிற்றிலேயே முடமாய் பிறந்தவன். அவனை கொண்டாந்து எங்க உட்கார வைப்பாங்க தெரியுமா? தேவாலயத்துல அலங்கார வாசல்னு ஒண்ணு இருக்குது, அங்க உட்கார வைப்பாங்க. அவன் அங்க உட்கார்ந்து என்ன எடுப்பான்? ஐயா அம்மா மாடு கத்துற மாதிரி அவன் நிலைமை. ஆனா உட்கார்ந்து இருக்கிற இடம் எது? அலங்கார வாசல்ல அலங்கோல வாழ்க்கை. இன்னைக்கு அலங்கார வாசலாகி இந்த சபைக்குள்ள நீ இருக்கிற, ஆனா உன் வாழ்க்கை அலங்கோலமா இருக்கிறது. உனக்கு ஒரு விடுதலை தர இயேசு உயிரோடு எழுந்தார். நம்புறீங்களா இத? ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில மறைவாய் கண்ணீர் வடிக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு கௌரவத்திலிருந்து இன்னைக்கு கீழே விழுந்து கிடக்குறாங்க. இன்னைக்கு நான் சொல்லட்டா, முடமாகி கிடக்கிற, நடக்க இயலாமல், பிறர் உதவியை, பிறர் கையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மை. அங்க அவன் போகும்போது பேதுரு யோவானும் ஜெபிக்கிறதுக்கு போறாங்க. அப்ப அவன் என்ன செய்யறான்? அவங்கள பார்த்து ஏதாயிலும் கிடைக்கும்னு அவங்கள நோக்கி பார்க்கிறான். பேதுரு என்ன சொன்னாரு? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் கைகளை பிடித்து அவனை தூக்கி விட்டான். அவன் எழுந்து நின்று நடந்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களே கூட தேவாலயத்திற்குள்ளே போனான். பிச்சை எடுத்தவன் தொழுது கொள்ளுகிறவனாய் மாறினான். அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் கிடந்தவன் அலங்கார ஆராதனை செய்கிற இடத்துக்குள்ள வந்துட்டான். ஆமென். உங்கள் சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு நான் என்னத்தை தருவேன்? சிங்காரத்தை தருவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சாம்பல்ல கிடந்தவன சிங்கார வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொண்டாந்துட்டாரா? ஏன்? அவர் உயிரோடு எழுந்தவர். இந்த அப்போஸ்தலர்கள் தான் இதை செஞ்சிட்டாங்கன்னு எல்லாரும் இவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. பேதுரு யோவான் சொல்றாங்க, எங்களை ஏன்பா பாக்குறீங்க? நாங்க செய்யல. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அந்த இயேசுவின் நாமம் இவனை சுஸ்தமாக்கிச்சு. இவன் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்க காரணம் இயேசு உயிரோடு இருப்பதினாலே. இயேசுவின் செத்தவருடைய நாமத்தில் இல்ல, உயிரோடு இருக்கிறவருடைய நாமத்தில். ஆமென்.